கேசாதிபும்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் நரசிம்ம குருவரியபதாப்ஜவலிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தங் குணாப்தியம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. ஸ்ரீசைலேச்சோர்பதோஸ்மேத்யம் ரக்ஷாதநாதவராணிசரபண்டரீக யாசாம்பரீஷிசுபிஷுனிக பீஷ்மடால்பயான்னே ருக்மாங்கரார்ஜுனபஸ்திநாதீன்னே புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. வியாசம் விதிட்டநப்தாரம் சக்தே பௌத்திரன கல்மஷம் பராங்சராத்மகம் வந்தே சுகதாத்தன் தபோ நேத்யம் வசுதே வசுதம் தேவம் கம்சச்சாடூரவர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணச்சரித்தே பாகவதம் பிரதானமானது 10ஆம் ஸ்கந்தம். அதுக்கு பூர்வபாவியாக நம்ம ஸ்வயம்பூவ மனு ஃபர்ஸ்ட் மனு பிரம்மா சிருஷ்டிச்சிருந்தான். ஸ்வயம்பூவனு சதரூபா 2 பேரும் சிருஷ்டிச்சு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவளுடைய சந்ததி சொல்லிருக்கான். அவனுக்கு ஸ்வயம்பூவனுக்கு 5 பேர் பசங்கள், 2 பேர் புத்திராள், 3 பேர் புத்திரிகள். அதுல பிரியவர்த்தன் ஜேஷ்டவர்த்தனன், அவனது சந்ததி ரிஷபன் இருக்கான். பிரியவர்த்தன் புத்திரன் அக்னிதரன், அக்னிதரபுத்திரன் நாபிராஜா, நாபிராஜாவோட புத்திரன் ரிஷபன். இந்த ரிஷபம் அவதாரம், சுந்தரமான அவதாரம். ஏன்னா அந்த நாபிராஜாங்கிறவன் ஒரு பெரிய தபஸ் பண்றான் குழந்தை வர்க்கத்துக்காக. சரி, நானே வந்த பிறகு என்னப்பா, ஏன்னா ஒன்ன மாதிரியே குழந்தை வேணும் அப்படின்னு, இந்த மாதிரி கொண்டு கூடாது, நானே விலை அவள் வந்து வருகிறான். சோ அந்த ரிஷபனுக்கு 100 பேர் வசங்கள். ஏன்னா பெருமாள் யோஜனை வண்டினாலே 100 அவதாரமானத்தினாலே 100 விஷயங்களை பெற்று என்ன பண்ணான்? முதல் புத்திரன் பரதன். அவனை ஜடபரதன் கதை வருது. நெக்ஸ்ட் ரிஷபாவதாரம் ஆனதன் பரதனுடைய கதை தான். 9 அத்தியாயம் இருக்கு. இப்ப ரிஷபாவதாரத்துக்கு 3 அத்தியாயம். நேற்றைக்கு ரிஷபாவதாரம் ஆரம்பமாச்சு. இன்னைக்கு அந்த ரிஷபாவதாரம் பெருமாளை. அதனால ரிஷபாவதாரத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பிரம்ம ரிஷி சதஸுக்கு போறார். பிரம்ம ரிஷி சதஸுக்குள்ள இவருடைய 89 பசங்கள் இருக்கா. பிராமணாளவர் 89 அப்படின்னு மிச்சம் 21 பேர் என்னமாச்சு? 21 19 பேர். 89 பிளஸ் 11. அவன் என்ன பண்றான் அப்படின்னா 81 81 பேர் கிரஸ்தாஷ்டமத்துக்கு பண்ணான். இந்த 19 பேர் எல்லா கதை எப்படின்னா, பரதனே ஃபர்ஸ்ட் புத்திரன், அவனுக்கு தான் நெக்ஸ்ட் வருது. இப்போ 1 11 21 21 31 41 51 61 71 81 91 இந்த 9 பேர் 10ஆம் பரதம் ஃபர்ஸ்ட். அவனுக்கு மிச்ச 9 பேர். இவன் என்ன பண்ணா, இவளை இலாவர்த்தா, பிரம்மவர்த்தா, வலயக்கேது, ஆரியாவர்த்தா, பத்ரசேனா, இந்திரஸ்பிருத்தி, விதர்பா, ஈட்டகா, எல்லாரும் பேரையும் சொல்லல. இவ பேரு சொல்லி இவ வந்து தர்ம பிரவர்த்தகான தர்ம பிரவர்த்தகள் இவ விஷயத்தை நான் செப்பரேட்டா 11ஆம் அத்தியாயத்துல சொல்றேன் அப்படின்னு, 11ஆம் ஸ்கந்தத்துல சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் இன்னும் பேரு கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுத்தா, விப்பலாஜனா, அவிருஹோத்ரா, திரமிடா, சமசா, கரபாஜனா. இவ என்ன பண்ணா அப்படின்னா தர்ம பிரவர்த்திக்காக
இருந்துட்டார்கள். மிச்சம் 89 பசங்கள் திருஷ்காஷ்ட தகப்பனார் சொன்ன மாதிரி கேட்டு ஒரு பிரம்ம ரிஷி சதஸுக்கு போறார். அந்த பசங்களுக்கு உபதேசம் பண்றான். அதான் இந்த சப்ஜெக்ட் ரிஷபாவதாரத்துக்குள்ளே எம்பெருமான் உபதேசம் பண்றான். ரிஷப தர்மோபதேசம் இது நாம சொல்லிட்டு நேத்திக்கே ஹரிஹீஸ்வரத்துக்குள்ளே சகாஜித் அட்டமானோ அப்படி இருக்குச்சே பகவான் ரிஷபோ பகவானான ரிஷபன் பிரம்மா வர்த்தகதா பிரம்மோர்த்த மரத்துக்குள்ளே போய் பிரம்மரிஷி பிரவர சபாயாம் பிரம்மரிஷிகள் பிரவர சபைக்குள்ளே பிரஜானாம் நிஷாமயந்தீனாம் ஆத்மஜான்மே அங்க இருக்கிற பிரஜைகளுக்கும் தன்னுடைய விஷயங்கள் 81 விஷயங்களுக்கும் அபகிதாத்மனா பிரஷ்டய பிரணயபர சுயந்திரிதா அனப்பிய பசிக்ஷயந்தி ஹோவாசா தர்ம சூக்ஷ்மத்தை சொன்னான். சொல்றாருன்னு சொல்லணும். என் பெருமாள் விதானம் உடனே ஒரு புத்தர்ன்னு சொல்லக்கூடாது, ரிஷபாவதாரம் சொல்லணும். சரி, ஏன்னா அவ தபஸுக்காக கேட்டு தேவகி ஜனத்துக்குள்ள கண்டகளான் பிறந்த மாதிரி ரிஷபனுடைய கர்ப்பத்துக்குள்ள அவருடைய ரிஷபனுடைய பத்னி, அவருடைய பத்னி பேர் என்ன அப்படின்னா நாபிராஜனுடைய பத்னி வேறுபுத்திரி. அந்த வேறுபுத்திரியை குழந்தை ரிஷபன். இந்த ரிஷபனுடைய பத்னி ஜெயந்தின்னு திருநாம். அதுக்காக 100 வருஷங்கள் பிறந்தார். அது எப்படி 100 வருஷம் பிறக்க முடியுது? பெருமாள் பெருமாளான் திருநாளே 10, 9, 2 கேட்டகரி பண்ணி இந்த 81 வருஷங்களை கிரகஸ்தலாக சொல்லி அவ சபை ரிஷி சபைக்கு போனப்போ அந்த பசங்களுக்கு சேர்த்து ரிஷி சபையில் எல்லாருக்கும் தர்மோபதேசம் பண்ணிட்டு ரிஷிகளை தர்மோபதேசம் டைட்டில் இந்த 5வது அத்தியாயத்துக்கு 5ஆம் ஸ்கந்தத்துக்குள்ள 5வது அத்தியாயத்துக்குள்ள ரிஷபம் வாச்சா ரிஷபத் லட்சியம் அடிக்கிறார். ரிஷபதேவர் ரிஷபாவதாரியான எம்பெருமான். நான் தேகோ தேகம் நான் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஞானம் தேகம் இல்லை, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, காப்பாத்த ஒரு பரமாத்மாவும் இருக்கிறான். எங்க இருக்கான் ஆத்மா? விவேக வர்க்கத்துக்குள்ள. பரமாத்மா எங்க இருக்கான்? அவன் அங்கே இருக்கான். அவன் மூக்கு சாட்சி. அவன் 2 பேர் இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு தென்பு. நாயம் தேவோ தேவபாஜாம் லோகே கஷ்டான் காமானவகதே வித்புஜாம் ஏ தபோதிவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சித்தேத்யஸ்மாத் பிரம்மசௌக்கியம் தனந்தம். தேகபாஜாம் தேகதி இருக்கிறவாளுக்கு இந்த பூலோகத்துக்குள்ளே நான் தேகமன். தேகம் பிரகிருதி. ஆனா தேகம் எனக்கு சேர்ந்தது. பிரகிருத்தின் புருஷன் செய்வா வித்யனாதி உபாவபி அப்படின்றார். புருஷனான ஜீவாத்மாவும் பிரகிருத்தியான தேகமும் அனாதி காலமாக சேர்ந்தே வந்திருக்கு. வித்யனாதி உபாவபி கஷ்டான் காமானர்ஹதே வித்புஜாம் யே தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சித்தேத்யஸ்மாத் பிரம்மசௌக்கியம் பரந்தம். தபஸால் தான் பிரம்மசௌக்கியம் வருது. யாருக்கு? புத்திரகா திவ்ய புத்திரர்களே நான் சொல்றேன், தபஸ் பண்ணுங்கோ. மகத் சேவாம் துவாரமாகுருத்தே தமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம். சேவை பண்ணணும். விமுக்தி பண்ணணும்னா பகவத் சேவை பண்ணணும். தமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம். சம்சார சாம்ராஜ்யம் என்கிறவரையானது அனந்த கிளேசபாகமானது. மகாந்தஸ்தே சமச்சித்தாக சமச்சித்தா பிரசாந்தா
விமன்யவக சூர சாதவோயே மகாந்தர்கள் பகவானை சிந்தனை பண்ணுபவர்கள் சமச்சித்தாக சமத்துவ புத்தியுடனே சங்கி சங்கம் சங்கத்தை விட்டு விமன்யவகா மனசை எம்பெருமான் இடத்திலேயே சேர்த்து சுகிருதகா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியும் சாதவகா எவ்வளவு சாதுக்கள் ஏவாமகீஷே கிருத சௌஹிருதார்த்தா ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு மயி ஈஷே பெருமாள் பேர் அவரே சொல்லிக்கிறார். ஈசனான என்னிடத்திலே கிருத சௌஹார்தார்த்தா சுகத்துக்களாக இருந்து எம்பெருமான் யாரு? தோழன், தூயன், மயக்கன், தூயன், துயக்கன், மயக்கன் தாழ்வார் பாடுறார். எம்பெருமான் நமக்கு தூயனானவன். தொண்டர் தொண்டர் தொண்டன் ஷடகோபன் அப்படின்றார். யாருக்கு தொண்டன்? அடியார்களுக்கு எம்பெருமான் தொண்டன். இந்த தொண்டர்களுக்கு தொண்டரானவர் நம்மாழ்வார். அந்த மாதிரி மகத் சேவான் துவாரமாகரிமுக்தே தமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமச்சித்தா பிரசாந்தா விமன்யவக சுஹிருதகா சாதவோ ஏ ஏவாமயீஷே கிருதார்த்தம் என்னுடைய சுகத்தாயிருந்தவர்கள், ஸ்நேகத்தோடு இருந்தவர்கள், ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு ஜனங்களிடத்திலையும் கிரகேஷு ஜயாத்மஜராதிமத்சு பிரீதியுக்தா யாவதர்த்தாஸ்சலோகே சம்சார சாகரன் கோரம் அனந்த கிளேசவாதனம் அப்படின்னு புத்திரான் தாரான் சகீம் குருன்னு அப்படின்னு ஜிதந்தா ஸ்தோத்திரத்துக்குள்ளே சொல்லுகிற மாதிரி கிரகேஷு ஜாயான் நஜராதிமத்சு பிரீதியுக்தா யாவதர்த்தாஸ்சலோகே லோகத்துக்குள்ளே எல்லாத்திலையும் ஒரு வைராக்கியத்தை பிறந்திருப்பவர்கள் யாரு? பகவன் நாமஸ்மரண பண்ணுபவர்கள். நூனம் பிரமத்த குருதே விகர்மா இந்திரிய பிரீத்தையே ஆப்ரணோதி. இந்திரிய பிரீத்திக்காக இருக்க மாட்டார்கள். நசாது மன்யே ஆத்மனோயம் அசன்னதி கிளேஷம் ஆசதேகா. இந்திரிய சந்தோஷத்துக்கு கண்டா அது கிளேஷத்தை உண்டு பண்றதே தொடரா. பராபவஸ்தாத்மபோதயாதோ யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்மதத்துவம். ஆத்ம தத்துவ சிந்தனை பண்ணணும். மித புக் ஹித புக்குன்றான். அந்த மாதிரி யாவத் கிரியாஸ்தாவதிதம் மனோவை கர்மாத்மகம் ஏன ஷரீர பந்தா. இந்த ஷரீர பந்தம் கர்மத்தால் உண்டானது. ஏவம் மனக்கர்ம விஷம் பிரயுங்கே அவித்யாத்மன் உபதீயமானே. இந்த கர்மம் என்கிறபடியானது அவித்யை உண்டு பண்ணுகிறது. ஸ்ரீசின்னயாவன் மயி வாசுதேவே நமுச்சதே தேகயோகே நபாவதி. என்ன மெட்டம், எந்த நாள் மெட்டம் என்னிடத்திலே வாசுதேவனான் என்னிடத்திலே பிரீத்தி உண்டானதையோ இந்த தேக யோகத்தால் அவனுக்கு விடுதி இல்லை. இப்ப தேகம் விடுந்து எம்பெருமானிடத்துல போகின்றபடின்னு எப்படி இருக்கணும்? தூயன், துயக்கன், மயக்கன் என்னுடைய தோரணையானே. அப்படி எம்பெருமான் நினைந்து நினைந்து உள்கரைந்து உருக வேண்டும். ஆழ்வார் பண்ணிருந்தே சொல்றார்கள். அவித்யாத்மன் உபதீயமானே விகிர்ணயாவன் மயி வாசுதேவே நமுச்சதே தேக யோகேன தாவத்து. இந்த தேகத்திலே விடுதி வரணும் அப்படின்னா மறுபிரிவி தவிர வேணும்னா அவன் சிந்தனை பண்ணும். கோ யதான பஷ்யத்யதா குணேகாம் ஸ்வார்த்தே பிரமத்த சகசா உபஸ்திதி
ഗതസ്മൃതിം ബന്ധരിതാപാൻ അസാധ്യമൈഥന്നമകാരമസ്ജ്ഞാന. സ്വാർത്ഥത്തിലെ കാലത്ത് കഴിക്കக்கூடாது, പരമാർത്ഥത്തിലെ കാലത്ത് കഴിക്കണം. യഥാ പശ്യത് യഥാ ഗുണയോഹാം സ്വാർത്ഥേ പ്രവൃത്ത സഹസാ വിപശ്യതി. സ്വാർത്ഥത്തിൽ ஈடுபட்டவனுக்கு துக்கமே தவிர மேல போக மாட்டான். கதஸ்மிருதிர்விந்தரிதாபான் அசாத்தியமை சின்னமகாரமஜ்ஞா. சரி, இந்த பிராபஞ்ச சுகத்திலே இருக்கிறவனுக்கு அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா தாபத்திரயத்திலே இருப்பானே தவிர பறந்து மறுபடியும் விழுந்து இருப்பானே தவிர போம்படியிலே போக மாட்டான். போம்படியிலே நோய்த்தரான தவணையாலே மேல போய் சேரும்படி. பும்சஸ்திரியா மிதுனீ பாவமேதம் யயோர்மிதோ ஹிருதய கிரந்தி மாஹு. ஹிருதய கிரந்தி வித்யதே, ஹிருதய கிரந்தி வித்யதே சர்வசம்சயாः க்ஷீயந்தே சர்வ பாபானி தஸ்மின் திருஷ்டே பராவரே. எனும் சஹஸ்ரநாமம் சொல்லணும், சுப்ரபாதம் சொல்லணும், ஆழ்வார் பாசனங்கள் சொல்லணும். எதுக்காக? வித்யதே ஹிருதய கிரந்தி. அந்த வெண்டரோன்னு நம்ம பார்த்து இருக்குன்னா ஹிருதய கிரந்தியை உடைஞ்சு போயிடணும் அப்படின்னு மேல போயிடணும். வித்யதே ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்தி எதனால் இருக்கிறது? கர்மபாசத்தாலே. ஆகையினாலே நீங்கள் என்னை நினைக்கணும். அவரே ரிஷபாவதாரம் பெருமாளே சொல்றார், பும்சஸ்திரியா மிதுனீ பாவமேதம் யயோர்மிதோ ஹிருதய கிரந்திமோ. அதுக்கு ஹிருதய கிரந்தின்னு பேரு. சம்சார வீஜம் ஹிருதய கிரந்தி. வித்யதே ஹிருதய கிரந்தி ஹித்யந்தே சர்வசம்சயாக. எல்லா சம்சயமும் போய்விடும் நினைந்தால். ஹியத்தே சர்வ பாபாணி, எல்லா பாவமும் போயிடும். எதனாலே? பாவை பாட பாவம் போமே. சரி, அதே சொல்ற. அதோ கிரேக்ஷேத்திர சுதாப்தரித்தைஹி ஜனஸ்ய மோகோஜமகம் மமேதி. ஆகையினாலே கிரகம், க்ஷேத்திரம், சுத்தன், வித்தம் இந்த மாதிரி நினைச்சுட்டே மோகத்தால் என்னது என்னது நினைச்சுட்டு இருந்ததுன்னா யதோபனஹிருதய கிரந்திரஸ்ய கர்மானுபத்தோ திட ஆஷ்லயேதா ஆஷ்லதேதா. இந்த மாதிரி நானு, என்னது, ப்ராப்பர்ட்டி, மணி இதுலயே நீங்கள் இருந்துட்டாக்கா கர்மானுபத்தோ திட ஆஷ்லதே ததா ஜனசம் பரிவர்த்ததே ஸ்மாத் தத்வரம் யாத்ரியாய ஹேதும். அவனை மறுபடியும் பிறந்துட்டே இருப்பான் அப்படின்ற. ஹம்சே குரவுமை பக்தியனுவர்த்தியா பக்தியானுவர்த்தியா. என்னிடத்துல குருவாக நினைத்து பரமஹம்சரான என்னிடத்துல எப்படி இருந்தார்? ஹம்சே குரவு மயி மயி என்னிடத்திலே பக்தியானுவர்த்தியா பக்தி பண்றதுனாலே விதிருஷ்ணையா துவந்த திதிக்ஷையாச்சா. இந்த திருஷ்ணை ஆசை என்கிறவர்களுக்கு போய் துவந்த திதிக்ஷையாச்சா துவந்தம் எல்லாம் என்னபடியும் என்ன லாபாலாபௌ ஜெயா ஜெயௌ சுகம் துக்கம் சாந்தி இந்த மாதிரி அசாந்தி இந்த மாதிரி துவந்தம் எல்லாம் போய் சர்வத்திர ஜந்தோர் வியசனாவகத்யா ஜிக்ஞாசையா தபசேஹானி விருத்தியா. தபஸ் பண்ணி இந்த தந்தங்கள் எல்லாம் போய் ஆத்மரமாத்துவத்தை நினைந்து நினைந்து விழ்கரைந்து இருக்குபவருக்கு மத்கர்மபில் மத்கதையா சனித்யம் மகேவ சங்காத் குணகீர்த்தனான்மே. என்னுடைய கதையையும் நித்தியம் என்னுடைய சங்கத்தாலேயும் குணகீர்த்தனத்தாலேயும் இந்த மாதிரி பாசுரம் பாதரத்தினாலேயும் அத்தியாத்ம யோகேன விவேக்த சேவையா ஆத்மபரமாத்ம சிந்தனையாலேயும் பிராணேந்திரியான் ஆத்ம விஜயேன சத்தியக்கு. பிராணம், இந்திரியங்கள், ஆத்மா எல்லாம் அவனே நினைக்கணும். பிரம்மச்சரியேன சஸ்வத்து நல்ல ஸ்ரத்தையுடன்
ஊர்த வேதனாய் இருந்து பிரம்மச்சரியேனா சஸ்வத்து எப்பொழுதும் அசம்பிரமாதேன எமேன வாச்சாம் பிரமாதமில்லாமல் யமனுடன் தூர போகலாம். சர்வத்திரமத்பாவ விசக்ஷணேனா எல்லா என்னிடத்திலையும் சக்தியுளானே புத்தியுளானே மார்பிருளானே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி சர்வத்திரமத்பாவ விசக்ஷணேனா ஞானேன விஜயான விராஜிதேனா ஞானமேது பூமினா ஆபோதலோ வாயு கம் மனோ புத்திரேவ ச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா அபரேயமிதஸ்வன்யாம். இன்னொரு அபரா பிரகிருத்தியில் இருக்கு. 8 பகவத் பிரகிருத்தி இருக்கு. பகவானால் உண்டு பண்ண பிரகிருத்தி. 8வது ஜீவபூதாம் மகாபாகோ, ஜீவராசிகளை என்னாலேயே சத்தியப்பட்டது. இது பகவத் விபூதி. இந்த விஷயத்தை சச்சர்தையா பிரம்மச்சரியேன சஸ்வத் அசம்பிரமாதேன யமேன வாச்சாம் சர்வத்திரவத்பாவ விசக்ஷணேன ஞானேன விஜயான விராதிதேனா. இந்த ஞான விஜயானம் 7வது அத்தியாயம் கீதையில இந்த ஞான விஜயானத்தாலே யோகேன திருப்திமசத்தயுக்தோ லிங்கம் ஜபோஹே குஷலோரமாட்சியாம். குஷல பிரஷ்ட பண்ணி எல்லாவற்றையும் மனத்தையும் தூய்மையையும் சகலத்தையும் எம்பெருமானிடத்தை நினைச்சுருக்கு. அதுக்கு யோகின்னு பேரு. யோகேன திருப்தியம சத்தயுக்தோ உத்தியம சத்தயுக்தோ லிங்கம் ஜபோஹே குஷலேகமாக்கியம். அவனுக்கு குஷலம் மேல போகிறான். கர்மாஷயம் ஹிருதய கிரந்தி பந்தம் அவித்யா சாதித அப்பிரமத்தா. அவனுக்கு கர்மக்ஷயமாகி ஹிருதய கிரந்தி மேலே போய் அவித்யை என்கிற வழியாக சம்பூர்ணமாக போய் அப்பிரமத்தா வேத விஷயத்துடைய என்னிடத்திலேயே பிரமத்தனாய் இருக்கிறவன். அனேன யோகேன யதோபதேசம் சம்யக்யபோதோ பரமேத யோகாத். இந்த மாதிரி ஆத்மாவை பரமாத்மாவிடை சேர்க்கணும், பரமாத்ம தியானம் பண்ணணும், பரமாத்மா பாராயணம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி யோகத்தாலே சம்யக்யபோஹ்யேவோ பரமேத யோகாத் ஜீவனானவன் பரமாத்மாவை அனுபவிக்கணும். புத்திராம்ச்ச சிஷ்யாம்ச்ச நிருபோ குருர்வா மல்லோக காமோ வதனுக்கிரகார்த்தா. பசங்களுக்கும் கிட்டர்களுக்கும் ராஜாவானவன் குருவானவன் மல்லோக காமோ வதனுக்கிரகார்த்தா. பெருமாளுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறது, அவன் லோகத்தான் நாங்கள் போகிறது, என்னுடைய அனுகிரகத்துக்காக அவன் இருக்கான் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தணும். யார் யாரு? பசங்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் ராஜாவானவனும் குருவானவனும் மல்லோக காமஹா பகவத் பரமவரத்தை நிறைந்து மதனுகிரகார்த்தா அனுகிரகத்துக்காக இந்த மாதிரி யோசனை பண்ணணும். அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்லு, வாசனம்னு சொல்லு, சஹஸ்திரநாமம்னு சொல்லு, அஷ்டோத்தரம்னு சொல்லு. இந்த மாதிரி சொல்லு போயிட்டே இருக்குமே, நாங்க ஒன்றும் குறையல. இத்தன் விமந்திரனி சிஷ்யாரன் அஜ்ஞான நயோஜயே கர்மசு கர்ம மூடான். இந்த மாதிரி ஒரே விஷயத்திலே மனசை போகவிட்டு நயோஜயே கர்மசு கர்ம மூடான்னு கர்மத்தை இருந்தவர்களுக்கு அதிலேயே இருந்துருவோம் சொல்லக்கூடாது. கம்யோஜயன் மிருஜோத்தம் லபேதா நிபாத்திரம் நஷ்டதிருஷம் ஹிதத்தே. 8 திக்கிலையும் போய் என்னமோ பண்றேன்னு சுத்தாண்டு இருக்க வேண்டாம். லோகஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்டதிருஷ்டி யோத்தான் சமீஹேத நிகாம காமஹா. எவன் அர்த்தத்திலேயே இருந்திருக்கிறானோ அவனுக்கு சாந்தியே இல்லை. அந்யோன்ய வைரா சுகலேசேதோஹோ அனந்த துக்கம் தனவேத மூடா. அவனுக்கு துக்கமே தவிர, அவன் மூடனே தவிர எல்லாவற்றையும் விரைய மாட்டான்.
ஈகம் பரம் என்று ஈகத்திலேயே இருந்துடா பரவிஷயம் சம்பூர்ண மறந்துடுவதுன்னா புனர்பி ஜனனம் புனர்பி மரணம் இருக்க வேண்டியது ஸ்தம் ஸ்வயம் தரவிஜ்ஞோ விபச்சிதி அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானம் திருஷ்ட்வா புனஸ்தம் சகரண குபுத்தீம் பிரயோஜயேருத்பதகம் யதாந்தம். ஒரு குருடன் கையில கோல் கம்பு வச்சு பயன்றிருக்கான், கம்பு விழுந்து வருது, கம்பு எடுத்து கையில் கொடுக்குறான், திரும்பி அதை லைன்ல போக அப்படின்னுட்டா அந்த மாதிரி நமக்கு பெருமான நினைக்க போச்சுன்னா குருடன் கையில கோல் பிடிச்சபடி யாரு அப்படின்னு என்ன கோல் பிடிச்சு அதே வழி கொண்டு போற மாதிரி யாரு குரு நஸ்யாத் ஸ்வகஜனோ நஸ்யா சாத் பிதா நசத் சாத் ஜெகனி ஜனனி நசாஸ்யாத். அவன் குருவும் இல்லை, பிதாவும் இல்லை, மாதாவும் இல்லை. எவன் எம்பெருமான் விஷயத்தை சொல்ல மாட்டானோ தேவன் தத்யன்யான் பதிஷ்ட சஸ்யாத் நமோச்ச சமுபேத மிருத்தியம். அவன் தெய்வனும் அந்த தெய்வத்துக்கு பத்திஷ்டா பதியானவன் அத்தவா என்ன சம்பந்தம் இருந்தவர்களையும் சமுபேத மிருத்தியம், அதான் மிருத்தியை தாண்டி அமிர்தத்தமஷ்ணுத்தே அப்படின்றான். இந்த அமிர்தத்து வரணும்னா பெருமாள் நினைக்கணும்பா. இதம் சரீரம் அவதுர்விபாவியம் தத்துவம் ஹி மே ஹிருதயம் தர்மா. இந்த என்னுடைய சரீரம் இருக்குதே இது டெம்பரரி. அவன் ரிஷபன் சிந்திக்கிறான் பெருமாள். சத்தம் ஹி மே ஹிருதயம் எத்தர தர்மா. தர்மம் இருக்கிறதோ அங்கே சத்தம், தர்மமே சேருத்தே தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவகா அப்படின்னா கஷேத்திரே கஷேத்திரே தர்மக்கு ரூபடி ஆக்கியானம் பண்றான். எந்த கஷேத்திரம் இருந்தாலும் தர்மத்தை பண்ணவே இருக்கும். கிருஷ்டே தோமி தர்ம ஆசாத் அத்தோஹி மாம் ரிஷபம் ராகுராரியாய. என்னென்றே ஒரு அதர்மம் இல்லாதனாலே அதுக்கு ரிஷபன் பேர் வச்சா நிறைய தோபனாரு. தஸ்மாத் பவந்தோ ஹிருதயே ரஜாதாக. நீங்க எல்லாரும் என்னாலே அனுகிரகப்பட்டு பறந்தவர்கள் 81 மெம்பர்ஸ் உபதேசம். சர்வே மஹீயாம் சமம் சனாபம் அத்கிருஷ்ட புத்தியா பரதம் பஜத்வம். நீங்கள் சந்தோஷமாக அந்த பரதனை வழியுங்கள். எல்டஸ்ட் சன் பரதன் யாருக்கு? ரிஷபனுக்கு. அவனே பரதமா தாம் பரதனால்தான் பாரத தேசன் பேர் வந்தது. அத்விஷ்ட புத்தியா பரதம் பஜத்வம் சுஷ்ரூஷணம் தத் பரணம் பிரதானம். பிரதேகளே சுஷ்ரூஷ எப்படின்னா அவன் பிரதே சுஷ்டு பண்றதுக்கு அவன் பிறந்திருக்கான். நீ அவனை ஃபாலோ பண்ணுங்கோ. பூதேஷு வீருத்ய உதுத்தமாயே சதி சுருதாஸ்தேஷு சபோதனிஷ்டாஹ. பூதேஷு பறந்திருக்கிறவனுக்குள்ளே ரொம்பவும் உபயோகப்பட்டவன் பரதன். அவன் சொன்ன மாதிரி கேளுங்கோ. ததோ மனுஷ்ய பிரமதாஸ்ததோபி கந்தர்வ சித்தா விவதாதுகாயே. நீங்கள் 50% புண்ணியம், 50% பாவம் இருக்கிறவன். கீழே இருக்கிறவாள் எல்லாம் அதிகமான பாவம் பண்ணுவர்கள், மேல போனவர்கள் எல்லாம் அதிகமான புண்ணியம் பண்ணுவர்கள். ஊர்லோக சுவர்லோக மகர்லோக தபோலோக பரமகதலோக. இந்த லோகத்துக்கு போர்வாள் எல்லாம் புண்ணியம் ஜாஸ்தி பண்ணினவர்கள். ஒரு லோகத்தின் 10% எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கீழ லோகத்துக்குள்ள ஆதரவேதன சாதன வாதாரத்துக்கு போறவாள் எல்லாம் 5% 10% அதிகம் பண்ணிக்க பாவத்தை. சோ பாவம் பண்ணினவர்கள் எல்லாம் கீழே போறா, புண்ணியம் மேல போறா. நீங்கள் 50-50 இருக்கிறவா ஆகியனால என்ன பண்ணுவீங்கள்? ரெண்டுத்தையும் கழிச்சுக்கணும். புண்ணியபாபே விதூயா பரமம் சான்முபைக்கு ததோ மனுஷ்யா பிரமதாஸ்ததோபி. அவனுக்கு மேம்பட்டவன் யாரு? 60% புண்ணியம், கந்தர்வ 70% பட்சம், சித்தா 80% புண்ணியம். விபுதானுகாயே.
தேவா அவன் மேல் இருக்கிறவன் தேவம் அசுரன். அசுரனும் 70% புண்ணியம் பண்றான். மேலோகத்தில் இருக்காம ராவணன் அசுரனா இருந்தான். ராவணாசுரன்ட்டு சொல்றான். நிறைய புண்ணியம் பண்ணி நமக்கு நிறைய புண்ணியம் பண்ணிருந்த ராவணன். தேவாசுரேபியோ பகவத் பிரதானா. இவனுக்கெல்லாம் யார் ராஜான்னு பகவான் யார் இந்திரன். அவன் நிறைய 90% புண்ணியம் பண்ணி 10% வச்சிருக்கான். தக்ஷாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம். அவருக்கென்னும் மேம்பட்டவன் தக்ஷ பிரஜாபதி. அவருக்கென்னும் மேம்பட்டவன் பிரம்மா. பவப்பரசோதவிரிஞ்சகா சமத்பரோடும் தேவதேவகா. அவருக்கு அதிகமா மேலோக்கம் போனோம்னா புண்ணியம் ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு 50-50 ஞாபகம் வச்சுக்கோங்க. பூலோகத்துல எல்லாருக்கும் பாவம் போகணும்னா பூலோகத்திலேயே பிறக்கணும். புண்ணியம் அதிகமான பூலோகத்திலிருந்து பிறக்கணும். இந்த இடத்துல 50% எல்லாரும் நலம். ஆகினாலே பிராமணை தொலையே பூதமன்யத்து பஷ்யாமி பிராக்கிமத பரந்து. ஆகினும் பிராமணனுக்கு சமானமானவன் யாரும் இல்லை. ஏன்னா அவன் வேத சிரசு வேதத்தை அனுபவித்துக் கொண்டு வேதத்தையே சொல்லிருத்தினாலே பிராமணை தொலையே பூதமன்யத்து பஷ்யாமி பிராக்கிமத பரந்து. அவருடைய வேதோச்சாரணத்தாலே இவனுக்கு பாவம் புண்ணியங்கள் எல்லாம் ஆகும். நம்முடைய வேதம் நம்ம திராவிட வேதம். அது ஏது? திருவிருத்தம், திருவாதிசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதுக்கு ஏது சாமவேதம். ஆகையினாலே எஸ்மின் பிரகிருத்தம் ஸ்ரத்தையாகம் அஸ்னாமி காமுன்னர்சாஸ்திரஹோத்ரி நர்ததாக்னிஹோத்ரி. ஆகையினாலே நான் ஸ்ரத்தையோடு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு உங்களுக்கு இது சொல்லிட்டு இருக்கேன். நான் பெருமாள். பெருமாள் அவன் சொல்லியதை நான் சொல்றேன். ஆகையினாலே திருவிடத்துக்குள்ளே திருவம்பன்றாய் ஏது சத்வரஜஸ்தமசுக்குள்ளே சத்துவமே கடைபிடிக்கத்தக்கது. சத்தத்துக்கு யாரு பிராதான்யம்? பிராமணாள். மத்தோப்பியனந்தாத் பரதக் பரஸ்மாத் சர்காபகர்காதிபதே ந கிஞ்சித் தேஷாம் கிமுஸ்யாதிதரேன தேஷாம் அகிஞ்சனானாம் மயி பக்தி பாஜாம். சத்துவகுணத்தையே கண்டு கொண்டு பெருந்தவன் தான். சத்துவகுணமானவர்கள் வேத பிரதிபாத்தினானவர்கள், பிரம்மத்தை உபாசிப்பவர்கள். ஏஷாம் சர்வாணி மத்யா பவத்பிஹி சராணி பூதானி சுதாத்ருவாணி. எல்லாம் எந்தெந்துமே பிறந்தது. சம்பாவித்தவியானி பதே பதேவோ விலிக்த திருப்திஸ்ததுகாரணம் மே. எல்லாம் என்னாலேயே பிறந்தது. பெருமாளையும் தன்னைய மருந்து செல்கிறார். விஸ்வாவதாரமானாலும் மனோவச்சோத்கரணே ரஹிதஸ்யா சாட்சாத் கிருதம் மே பரிபல்வனம். மனசு வாக்கு கரணம் எல்லாம் நான் அறிந்தவன். வினா புமான் ஏன மகா விமோகாத் கிருதாந்த பாஷ்யான் விமோக்திமீஷேது. என்னவோ நடக்குது நடக்கட்டு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டு போறேன், பிளைண்டா இருந்துருவேன் தான். ஆத்ம சிந்தனம் பண்ணணும், பரமாத்ம சிந்தனம் பண்ணணும். அதே மாதிரி இருக்கிறதுக்காக சத்துவகுணத்தையே கண்டுபிடிக்கணும். சாஸ்திரத்தில் நம்பிக்கை வேணும். அரிஷத்வர்க்கங்களை குறைச்சிக் கொள்ளணும். நல்ல குணங்களை அதிகம் பண்ணிக் கொள்ளணும். அதுக்கு என்ன இது? தெய்வாசன சம்பத் விபாகம் படின்ற இதெல்லாம் சொல்றோம். ஏது உபதேசம் யாரு ரிஷபன்? யாருக்கு? பசங்களுக்கு பிரம்ம சரஸுக்குள்ள ரிஷிகள் இருக்கிறதுக்குள்ள பிரதமான வசங்களை சொல்லி ரிஷிகளுக்கு ஆச்சு. ஸ்ரீகௌவாச்சா. அவர் என்ன சொல்றார்? ஏவம் அனுஷாஸ்யாத்மதான்மை ஸ்வயம் அனுஷிஷ்டானபி லோகான் உஷாசனார்த்த லோகானுசாசனார்த்தம் மகானுபாவः பரமசுஹிர் பகவான் ரிஷபாபதேச உபசம
ஷீலானாம் உபஸ்தர கர்மாணாம் மகாமுனீனாம் பக்தி ஜான வைராக்கிய லட்சணம் பரமஹம்ஸ்ய தர்மம் உபசிக்ஷமாணः ஸ்வதனேஷ்யதம் ஜேஷ்டம் பரமபாகவதம் பகவஜ்ஜனபராயணம் பரதம் தரணிபாலனாயாபிஷிச்ய ஸ்வயம் பவன ஏவோர் வரிதः சரீரமாத்திர பரிக்கிரஹ உன்மத்தைவ ஜகனபரிதான பிரகீர்ணகேஷः ஆத்மன்யாரோபிதா அவனீயோ பிரம்மாவர்த்தாத் பிரபம் ராஜா. அவரிடத்தன்னம் பிரம்மாவரிடத்தன்னம் எல்லாம் விட்டுட்டு அந்த பையனுக்கு பரதனுக்கு பட்டம் கட்டி பத்னியோட மனப்பிரஸ்தம் போயிட்டான். அஸ்மதர்மாரம்பாம் விவேகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிந்தாம் வந்தே குருகரம் பரமாம்.